الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى ينزل فيكم ابن مريم حكما مقسطا أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பெயர் நாமம் கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரவும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அமரது மாளிகையிலே நேர காலந்தோறும் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம். அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளைய மறுமை நாள் அல்லாஹ் அந்த உயரிய முத்தகீனுடைய கூட்டங்களை அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற எமக்கு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை முடிவுள்ள வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே உள்ள இன்பங்கள் தற்காலிகமானவைகள், இந்த உலகத்திலே உள்ள ஆசைகள் தற்காலிகமானவைகள். மௌத்துக்கு பின்னால் உள்ள இன்பங்கள் நிரந்தரமானவை. மௌத்துக்கு பின்னால் உள்ள சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம்.
அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது நல்லவர்களாக வல்லவர்களாக சீதேவிகளாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போதுதான் நானும் நீங்களும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக நல்லவர்களாக மாறலாம். இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த ஆயுள் எங்களுக்கு முடிந்து விட்டால், அல்லாஹ் தந்த மூச்சுகள் இந்த உலகத்திலே முடிந்து விட்டால், அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழ்வு எங்களுக்கு கிடையாது. அதற்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் தான் அந்த வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய நாளுக்கு முன்னதாக பல அடையாளங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல அடையாளங்களை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மிக முக்கியமான 2 விதமான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். அதிலே மிக முக்கியமாக அலாமாத்துல் குப்ரா, அலாமாத்துஸ் சுக்ரா. அலாமாத்துல் குப்ரா என்றால் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே இடம்பெறக்கூடிய பெரிய அடையாளங்கள். இன்னொன்று இருக்கிறது அலாமாத்துஸ் சுக்ரா, மறுமை நாள் வருவதற்கு முன்னால், மறுமையுடைய நாள் நெருங்குவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே இடம்பெறக்கூடிய அதாவது சிறிய அடையாளங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சிறிய அடையாளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளினூடாக சுமாராக 131 அடையாளங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதிலே சுமார் 84 அடையாளங்கள் இந்த உலகத்திலே நடந்து முடிந்து விட்டன. அன்பானவர்களே, இன்னும் மீதமுள்ள அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிலது நடக்க இருக்கின்றது. நவீன கால அறிஞர்களுடைய விளக்கத்தின் பிரகாரம் 131 84 அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டன. நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விளங்கியிருக்கிறோம். பள்ளி பெரிதாக இருக்கும், ஆனால் அந்த பள்ளியோடு நேசம் கொள்ளக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பார்கள். கட்டிடம் பெரிதாக இருக்கும், ஆனால் மனிதர்களுடைய அமல்கள் குறைவாக இருக்கும். சாதாரண சிறிய மனிதன் பொருளாதாரத்திலே உயர்ந்து செல்லுவான். கண்ணியமானவர்களே, தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு கட்டுப்படாதவர்கள், பெற்றோருக்கு கட்டுப்படாத பிள்ளைகள், அன்பானவர்கள், இப்படி பல அடையாளங்கள் இந்த உலகத்திலே மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குர்ஆன் அவனுடைய புத்தக வடிவத்தால் இருக்கும், ஆனால் மனிதனுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தாது. இப்படி இந்த உலகத்திலே உள்ள பல சிறு அடையாளங்கள் மனிதன் பாடமாக இருக்கின்ற விளங்கி வைத்திருக்கின்ற எத்தனையோ விடங்கள் உள்ளத்தை விட்டு வேகமாக சென்றுவிடும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல சிறு அடையாளங்களை சொன்னார்கள். ஒரு மனிதன் பொருளாதாரங்களை திரட்டுவான், அது ஹலாலா ஹராமா என்று பார்க்க மாட்டான். தனக்கு எப்படியாவது பணம் வந்துவிட்டால் போதுமானது என்று நினைப்பான். இறுதி காலங்களிலே மனிதன் தப்புகளை எல்லாம், ஒரு மனிதன் தேன் தன்னுடைய கூட்டின் பக்கம் விரைந்து செல்வதை போல அந்த பாவத்திலே இன்பம் காணுவான், நன்மைகளை விட்டும் விரண்டோடுவான். இப்படியான பல அடையாளங்கள் இவைகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன, நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடிகளே, அதே போன்று அலாமாத்துல் குப்ரா, இன்னும் சில பெரும் அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். அதிலே மிக முக்கியமான 10 அடையாளங்கள். அதிலே ஒரு அடையாளம் தான் தஜ்ஜாலுடைய வெளிப்பாடு. இன்னும் ஒரு அடையாளம் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகை தருவது. அடுத்தது யஜூஜ் மஅஜூஜ் கூட்டம் வெளிப்படுவது. இப்படி பல அடையாளங்கள். இதில் மிக முக்கியமான அடையாளம் தஜ்ஜால் வெளிப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டால் ஏனைய இதர பெரும் அடையாளங்களும் இடம்பெற்று விடும் என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இன்றைய குத்பாவிலே மிக முக்கியமாக கயாமத்து நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே இடம்பெறக்கூடிய மிக பெரும் அடையாளங்களிலே ஒன்றாக இருக்கின்ற தஜ்ஜாலுடைய வருகை, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை. இந்த காலத்திலே நாம் இருந்தால் தஜ்ஜாலை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்வது? இந்த காலத்திலே நாம் இருந்தால் எங்களுடைய ஈமானை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பலர் இந்த தலைப்பிலே பேசாவிட்டாலும் காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஜ்ஜால் என்று சொல்லக்கூடியவன் சாதாரணமானவன் அல்ல. தஜ்ஜால் யார்? தஜ்ஜால் ஷைத்தானா அல்லது ஜின்னா?
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலும் மின் பனி ஆதம், தஜ்ஜால் என்பவன் ஷைத்தானோ ஜின்னோ கிடையாது, அவன் மனித இனத்தில் நின்று ஒரு மனிதன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை அடையாளப்படுத்தினார்கள். இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த எல்லா நபிமார்களும், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கலாம், எல்லா நபிமார்களும் அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய கூட்டத்துக்கு தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்யாமல் விட்டதில்லை, தஜ்ஜாலை சொல்லாமல் விட்டதில்லை. எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தஜ்ஜாலை பற்றி மிக பயங்கரமாக எச்சரித்தார்கள். இந்த சமூகம் தஜ்ஜாலுடைய பிடியிலே மாட்டிவிடக் கூடாது. இறுதி காலத்திலே தஜ்ஜால் வெளிப்படுகின்ற போது தஜ்ஜாலுடைய அந்த சூனிய வித்தையிலே, தஜ்ஜாலுடைய அந்த வித்தையிலே, அந்த அவனுடைய அந்த பயங்கரமான சூனிய வித்தையிலே யாரும் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக தஜ்ஜாலை எச்சரித்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஜ்ஜால் வருகின்ற அந்த கால பகுதியில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குவார்கள். மசீஹு தஜ்ஜால், மசீஹு ஈசா, இந்த இரண்டும் பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரோடு மசீஹ், தஜ்ஜாலுடைய பெயரோடு மசீஹ். அர்த்தம் என்ன? தஜ்ஜால் செல்லுகின்ற இடமெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த தஜ்ஜாலை திரட்டி சொல்லுவார்கள். அதனால் தான் மசீஹ் என்ற பெயர் வந்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் மிக பெரும் அடையாளங்கள் ஒன்றாக இருக்கின்ற தஜ்ஜாலுடைய வருகை, அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை முஸ்லிம்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று யூதர்களாக இருக்கின்றவர்கள் தஜ்ஜாலுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஜ்ஜால் இங்கிருந்து வருவான். தஜ்ஜால் ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான். அது எங்கே இருக்கிறது? அது ஈராக்கிலே உள்ள ஒரு பகுதிதான். அந்த அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய பகுதி, அங்கிருந்துதான் தஜ்ஜால் வெளிப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி ஏராளம் சொல்லி தந்தார்கள். தஜ்ஜாலுடைய பேச்சு எப்படி இருக்கும், தஜ்ஜாலுடைய தலை எப்படி இருக்கும், தஜ்ஜாலுடைய கண் எப்படி இருக்கும், தஜ்ஜாலுடைய நெஞ்சு எப்படி இருக்கும், தஜ்ஜாலுடைய நெற்றி எப்படி இருக்கும், தஜ்ஜாலுடைய நடை எப்படி இருக்கும், இதெல்லாம் விரைவாக பேசுவதற்கு இந்த மிம்பருடைய மேடை இடம் தராவிட்டாலும் சுருக்கமான சில அடையாளங்களை எங்களுடைய கண்களால் பார்த்துவிட்டால் உடனே தென்படக்கூடிய சில உறுப்புகளுடைய அடையாளங்களை உங்களுக்கு முன்னால் இன்றைய குத்பாவிலே தெளிவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஹதீஸின் ஒளியிலே ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்ற விடயங்களை தான் சொல்லுகின்றேன். கண்ணியமானவர்களே, தஜ்ஜால் வெளிப்படுகின்ற போது அவனை தொடர்ந்து 70,000 யகூதிகள் பின்னால் தொடர்வார்கள். அவன் சூனிய வித்தை காட்டுவான். சூழ்ச்சியால் மனிதர்களுடைய மதியை மங்கச் செய்வான். மனிதனுடைய கண்களை எல்லாம் புரட்சி எடுப்பான். அவனுக்கு அல்லாஹ் சில திறமைகளை கொடுத்திருக்கிறான். அதனால் அவன் சொல்லுவான், தஜ்ஜால் வெளிப்பட்டு வந்ததுக்கு பின்னால் சொல்லுவான், அன ரப்புல் ஆலமீன், நான் தான் உலகத்தாருடைய ரப்பு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பான். கண்ணியமானவர்களே, ஆனால் நாம் யாரும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. தஜ்ஜாலுடைய அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்தார்கள். தஜ்ஜால் நடுத்தர வயதுடையவனாக வெளிப்படுவான். 30-40 வயதுக்கு இடைப்பட்டவனாக. அந்த தஜ்ஜாலுடைய தலை முகத்தை விட பெரிதாக இருக்கும். தஜ்ஜாலுடைய தலை முகத்தை விட பெரிதாக இருக்கும். அவனுடைய முடி சுருண்டதாக இருக்கும். நடக்கும் போது அவனுடைய கால் இரண்டுக்கும் இடையிலே மிக பெரும் இடைவெளி இருக்கும். அவனுக்கு 2 கண்கள் இருக்கும். ஆனால் எங்களுடைய கண்களை போன்று 2 கண்ணும் ஒரே விதமாக இருக்காது. வலது கண் ஒரு விதமாக, இடது கண் இன்னொரு விதமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஹதீஸிலே சொல்லித் தந்தார்கள். தஜ்ஜாலுடைய வலது கண் முந்திரி பழத்தை போல இருக்கும். தஜ்ஜாலுடைய இடது கண் புருவத்தோடு ஒட்டி இருக்கும். அவனுடைய நெற்றியிலே கஃபர காஃபா ரா எழுதப்பட்டிருக்கும். அல்லது இன்னும் ஒரு ரிவாயத்திலே காஃபிர் நிராகரிப்பார் என்று
நெற்றியிலே பொதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் கண்களால் பார்த்ததும் ஒருவருடைய அடையாளத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். யாரையும் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய பின்பகுதியை பார்க்க மாட்டோம், அவருடைய முன்னால் முகப்பகுதியை பார்ப்போம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அடையாளங்கள் தென்பட்டால் இவன் தஜ்ஜால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே நாம் இருந்தால் அவனுடைய சூழ்ச்சியிலே யாரும் வீழ்ந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அவன் சாதாரணமானவன் கிடையாது, அவன் சாதாரணமானவன் கிடையாது. அவனுக்கு சூனியம் சர்வ சாதாரணமானது. சூனியத்தை கொண்டு நிறைய பேரை முறுத்தாக்குவான் இறுதி காலத்திலே. அதிலே யாரும் சிக்குண்டு விடக்கூடாது. அன்பானவர்களே, தஜ்ஜாலிடத்திலே ஒருவன் வருவான். ஒருவர் வந்து தஜ்ஜாலிடத்திலே இருக்கின்ற போது தஜ்ஜால் சொல்லுவான், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆன ரப்புல் ஆலமீன், நான் தான் உன்னுடைய ரப்பு, உலகத்தாருடைய ரப் என்பான். அப்போது அவன் சொல்லுவான், அந்த மனிதன் சொல்லுவான், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி என்றால் நான் மௌத்தானவர்களை உயிர்ப்பித்து காட்டுவேன், அப்போது நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று தஜ்ஜால் கேட்பான். அப்போது அந்த மனிதர் சொல்லுவார், ஆம், அப்படி நீ செய்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்பான். கண்ணியமானவர்களே, அப்போது என்ன செய்வான் தெரியுமா? உன்னுடைய தாயும் தந்தையும் இறந்திருக்கிறார்கள், கபர்ல இருக்கிறார்கள். அவர் இருவர்களையும் நான் எழுப்பாட்டி காட்டவா? எழுப்பாட்டி காட்டினால் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? ஆம், ஏற்றுக்கொள்வேன் என்கிறான். அப்போது தஜ்ஜால் என்ன செய்கிறான்? அவருடைய தாயையும் தந்தையும் கபர்ல இருந்து எழுப்பாட்டுகின்றான். அவருடைய தாயையும் தந்தையும் கபர்ல இருந்து எழுப்பாட்டுகின்றான். தாய் தந்தையுடைய தோற்றம், ஆனால் அவருடைய தாய் தந்தை கிடையாது. சைத்தானுடைய ரூபத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உடம்பை அங்கே அந்த மகனுக்கு சாட்டி காட்டுகின்றார். அந்த மனிதரை பார்த்து இந்த இருவரும் பேச ஆரம்பிக்கின்றார்கள். யா புனைய, என் அருமை மகனே, இத்தபிஉ ஃபஇன்ன ரப்பு, இவனை பின்பற்று, இவரை பின்பற்று, இவன் தான் ரப்பு, எங்களுடைய ரப்பு என்பதாக கபர்ல இருந்து எழுந்து வந்து அவருடைய பெற்றோர்கள் பிள்ளையிடத்திலே சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்போது அந்த மகன், அப்போது அந்த மனிதர் என்ன செய்கிறார்? இந்த தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்கிறார், முருத்தத்தா ஆகிறார். அது மாத்திரமல்ல, இந்த காட்சியை வைத்து பலர் முருத்ததாக ஆகின்றார்கள். இன்னும் நிறைய விடயங்களை செய்வார். மழை பெய்ய சொன்னால் மழை பெய்யும், ஒருவரை மௌத்தாக்குவார், ஹயாத்தாக்கு, ஏராளமான விடயங்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அவன் செய்வான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தஜ்ஜாலை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்காக சில அடையாளங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். அந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குவார். எல்லா நபிமார்களும் இறந்து விட்டார்கள், ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் அளவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமானவர், ரூஹுல்லாஹ், தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரூஹால் இந்த உலகத்திலே பிறந்தவர். சிறு வயதிலே நபி, சிறு வயதிலே தொட்டிலே பேசிய நபி, மௌத்தாகாமல் இன்னும் அல்லாஹ் உயர்த்தே வைத்திருக்கின்ற, அவன் அளவிலே வைத்திருக்கின்ற ஒரு நபி. இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த ஒருவர் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களை அல்லாஹ் வானிலே இருந்து இறக்குவார். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா கஸலூஹு வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவிலே அறையவும் இல்லை. இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறான், அல்லாஹ் அளவிலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை உயர்த்திக் கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் வராது, ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம். இப்னு மரியம் என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறங்காத வரையில் மறுமை வராது. அவர்கள் இறங்கினால்தான் மறுமை வரும் என்று ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு ஹக்கமன் முக்திஷன், அவர்கள் இந்த உலகத்துக்கு இறங்கி என்ன செய்வார்கள்? நீதம் செலுத்துவார்கள். நீதம் செலுத்தும் நடுவராக இந்த உலகத்திலே செய்யப்படுவார்கள். அந்த காலத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களும்
இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இறங்குவார்கள்? தமஸ்கஸ் என்று அழைக்கக்கூடிய திமஷ்கிலே இறங்குவார்கள். எந்த இடத்தில் இறங்குவார்கள்? அங்கே ஒரு வெள்ளை மினாரா இருக்கிறது, கோபுரம் என்று சொல்வோமே. அந்த கோபுரத்திலே 2 வானவருடைய தோள்களிலே தன்னுடைய கரங்களை போட்டவாறு இறங்குவார்கள். அப்போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை அசைப்பார்கள். தலை அசைத்தால் தண்ணீர் கொட்டுவதை போன்று, குளித்து விட்டு வந்து தண்ணீர் கொட்டுவதை போன்று அவருடைய உடம்பு பளபளக்கும். மீண்டும் தலையை உயர்த்துவார்கள். தலையை உயர்த்தினால் முத்துக்கள் சிதறுவதை போன்று அந்த தண்ணீர் காட்சி அளிக்கும். அன்பானவர்களே, இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இறங்கி அவர்கள் இறங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகம் எப்படி இருக்கும்? வயலஉல் ஜிஸியா, ஜிஸியா கட்டாய வரி ஒன்று இருக்குது. அந்த வரி, ஜிஸியா என்றால் வரி, அந்த வரி அறவிடப்படாது. மக்கள் பொறாமை, குரோதம், விரோதம் இல்லாதவர்களாக நீதமானவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ் நோக்கம் என்ன சொல்கின்றான்? அவர்கள் முஃப்ஸிதன் ஹக்கமன், இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்ட ஒரு நடுவராக வருவார்கள். நீதி நிலைநாட்டப்படும். அந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருப்பார்கள், முஃமின்களாக இருப்பார்கள். நாம் எல்லாம் முஸ்லீம்கள், முஃமின்களா இல்லையா என்பதை எங்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற போது, நம்பிக்கை சார்ந்த விடய வருகின்ற போதுதான் நாங்கள் முஃமினா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த காலத்திலே வரக்கூடியவர்கள் முஸ்லீம்கள், அதோடு அவர்கள் முஃமின்களாக இருப்பார்கள். முஸ்லீம்கள் எல்லோரும் முஃமின்கள் கிடையாது, முஃமின்கள் எல்லோரும் முஸ்லீம்கள். ஆனால் அந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள், முஃமின்களாக இருப்பார்கள். முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், முஃமின் என்றால் அல்லாஹ்வை உள்ளபடி, மறுமையை, சுவர்க்கத்தை, நரகத்தை, நபிமார்களை, ரசூல்மார்களை, இப்படியான சிறிய பெரிய எல்லா அடையாளங்களையும் உளம் ஆற எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். யுமினூன பில் கைப், மறைவானவைகளை நம்பக்கூடியவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே தஜ்ஜால் என்ன செய்வான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பான். பார்த்த அடுத்த நிமிடமே தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பான். உப்பு கரைவதை போட்டு கரைய ஆரம்பிப்பான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கூர்மையான வாளினால் அவனுடைய தலையை வெட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அங்கே தஜ்ஜால் கொல்லப்படுவான். அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அவரை நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள், திருமணம் முடித்து வாழ்வார்கள். அதற்கு பின்னால் ஹஜ் செய்வார்கள். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இறுதியிலே அந்த தஜ்ஜால் எங்கு தெரியுமா கொல்லப்படுவான்? பலஸ்தீனிலே உள்ள பாபுல் லுத் என்ற இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே அவன் என்ன செய்வான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கொலை செய்வார்கள். மாணவர்களே, இது சுருக்கமான ஒரு வரலாறு. இதை நாம் ஏன் நினைவுபடுத்துகிறோம் என்றால், இறுதி நாளுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த அடையாளம். எனவே இந்த அடையாளங்களை வைத்து நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான அடையாளங்கள் ஏராளம் நடந்திருக்கிறது. இன்னும் மிக பெரும் அடையாளம் நடக்க இருக்கிறது. அதுக்கு முன்னால் எங்களுடைய ஈமானை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய செல்வம் எங்களுடைய தாயும் தகப்பனும். தாயும் தகப்பனும் மிக பெரும் செல்வம். தாய்க்கும் தகப்பனுக்கும் மிக பெரும் செல்வம் குழந்தைகள். நாம் வாழ்வது யாருக்காக? உழைப்பது யாருக்காக? கஷ்டப்படுவது யாருக்காக? பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளை சீதேவியாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை மூதேவியாக்கினால் அவருடைய பெற்றோருக்கு நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கிறோமா? கணக்கு கேளுங்கள். நீங்கள் கணக்கு கேட்க தவறினால் படைத்தளவு நாளைய மறுமையிலே உங்களிடத்திலே கணக்கு கேட்பான். நீங்கள் படித்துக் கொடுக்கின்றீர்கள், மாணவர்களுக்கு படித்துக் கொடுக்கின்ற படிப்பிலே மோசடிகள் செய்தால் நாளைய மறுமையினால் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். உங்களை அதிபர் கேட்காவிட்டாலும், உங்களை நிர்வாகம் கேட்காவிட்டாலும், நிர்வாகம் செய்கிறோம், எங்களுடைய கடமைகளை சொசைட்டிகள் இருந்து செய்கிறோம், அதற்கு கீழே உள்ளவர்களுக்கு நல்லவர்களை நீதல் செலுத்தவில்லை என்றால் நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எங்களுக்கு விசாரிப்பான். கேவலம் என்பது கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே தப்பு தவறுகளை செய்துவிட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் கிடையாது. அல்லாஹ் தந்த ஆயுளை
நாசமாக்கி விட்டு பாவத்திலே கழித்து விட்டு நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நானும் நீங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் ரெண்டும் இருக்க முடியாது. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்த இந்த உலக வாழ்க்கையில மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கங்களை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகை. யாரும் வீணாக்கிறார்கள். ஈமானை பலப்படுத்தக்கூடிய கடமை தொழுகை. தொழுகை சீரானால் இந்த உலகத்திலே உள்ள எல்லா விடயங்களும் சீராகும். தொழக்கூடியவர்கள் தான் அதிகமாக தர்மம் கொடுப்பார்கள். தொழக்கூடியவர்கள் நாவால் தான் நல்ல வார்த்தைகள் வெளியாகும். தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமை சாதாரணமானதல்ல. நிறைய கியாமத்துடைய முதலாவது கேள்வி, உங்களுடைய உடம்புக்கு தலை போன்று தலையில்லை என்றால் ஒரு மனிதனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது, முண்டமாக இருப்பான். அதே போல தொழுகை இல்லாதவன் முஸ்லீம் இல்லை. லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத். தொழுகையை விட்டவருக்கு இஸ்லாத்திலே பங்கில்லை. கண்ணியமானவர்களே, தொழுகையாளியாக இருங்கள். நாங்கள் ஒரு நாளைக்கு தொழக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். 5 நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்று ஒதுக்கிக் கொள்வோம். 5 நேர தொழுகைக்கு 50 நிமிடங்கள் ஒதுக்குறோம். ஒரு நாளைக்கு 1 மணித்தியானம் தொழுகிறோம் என்று வைத்துக் கொண்டால் 24 மணித்தியானத்திலே 1 மணித்தியானம் தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே 2 வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே வெறுமனே 4 வருடம் தொழுகிறான். 12 மாதத்திலே 1 மாதம் நோன்பு பிடிக்கிறோம். 12 மாதங்களிலே 1 மாதம் நோன்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே 1 வருடம் நோன்பு பிடிக்கிறான். 24 என்றால் 2 வருடம், 48 என்றால் 4 வருடம், 96 என்றால் 8 வருடம். 96 வயதிலே ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் வெறுமனே தொழுதது 4 வருடங்கள். வெறுமனே நோம்பு நோட்டது 8 வருடங்கள். ஆனா அல்லாஹ் வருடம் முழுக்க இபாதத் செய்த கூலியை தருகிறான். அன்பானவர்களே, எனவே தொழுகை யாரும் வீணாக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பல தொழுகையாளிகளை குர்ஆனிலே பேசியிருக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சிறந்த தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதானிலே முஅத்தின் சொல்லுவார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். நீங்க தொழில் இருந்தா உங்களுக்கு தொழில் பெருசு இல்ல. நீங்க பஜார்ல இருந்தா பஜார் உங்களுக்கு பெருசு இல்ல. நீங்க வயல் இருந்தா வயல் உங்களுக்கு பெருசு இல்ல. இப்படி முஅத்தின் முதலாவது சொல்லி கூப்பிடுவார். அந்த அதான்ல ஹய்யால ஃபலாஹ், ஹய்யால ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுவார். கண்ணியமா இறுதியில முஅத்தின் மீண்டும் அல்லாஹு அக்பர் சொல்லுவார். ஆரம்பத்துல சொன்னார், அது யாருடைய காது கேட்க இல்லையோ, மீண்டும் முஅத்தின் அதே அஸான்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். இன்னமா பஜார்ல இருக்கிறீங்க, உங்களோட பஜாரா பெருசி அல்லாஹ்வா பெருசி, உங்களுடைய பிசினஸா பெருசி அல்லாஹ்வா பெருசி. அன்பானவர்களே, இறுதியில அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் முஅத்தின் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். மக்கள் பள்ளிக்கு வரையிலா அதான யாரும் மாற்ற மாட்டார்கள். நாங்க தான் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும். தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா சிறந்த தொழுகையாளிகளை சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு குத்பாவை நிறைவு கொண்டு வருகிறேன். கத் அஃப்லஹல் முஃமினூன். திடனாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். திடனாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்களுடைய தொழுகையிலே இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி இறையச்சம் உள்ளவர்கள் இருப்பார்கள்? தொழுகைக்கு வந்தால் பஜார் தலையில இருக்காது. தொழுகைக்கு வந்தா துன்யா தலையில் இருக்காது. தொழுகைக்கு வந்தா தன்னை முழுமையாக அல்லாஹ் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வல்லதீனஹும் வல்லதி. இப்படி பல தன்மைகள் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தின் நிரந்தர அனந்தரக்கான சொல்கிறான்.
திருநாக வெற்றி பெற்ற மூமின்கள் என்றெல்லாம் இந்த சூறாவிலே தொடங்கி வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இறையச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். அப்படியான தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் துஆ கேட்கின்ற போது பெற்றோர்களுக்கு துஆ செய்துவிட்டு தான் கையை கீழே போட வேண்டும். பெற்றோர்களுக்கு துஆ செய்யாத பிள்ளைகள் நன்றி உள்ள பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு பதுவாவை எடுத்துக் கொடுக்காதீர்கள். இந்த உலகத்திலே பக்குவமாகாதீர்கள். 4 பேருடைய துஆவுக்கு நல்லவர்களாக ஆயிக்கொள்ளுங்கள். யாருடைய கண்ணீருக்கும் யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மௌத்துக்கு பின்னால் நல்லது கிடைக்கும் என்று பேராசை வைக்காதீர்கள். மாணவர்களே, தாயின் தகப்பனும் பெருமதியானவர்கள், அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் எங்களுக்காக சிந்திய வேர்வை, எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு விட்ட மூச்சுகளையும் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல, தொழுகை நிறைவேற்றுவதை போல அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. அதே போன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை, பெற்றோருடைய கடமைகளை யாரும் பாழாக்கிவிடாது. பெற்றோருடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மொபைலுக்கு மணித்தியான கணக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பயணங்களுக்கு மணித்தியான கணக்கு கொடுக்கிறோம். பள்ளிக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், குழந்தைகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், பெற்றோருக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். விரும்பிய விரும்பாமல் எங்களுடைய நேரம் ஏதோ ஒரு வகையிலே கழிந்து கொண்டிருக்கிறது. எனவே மாணவர்களே, நீளத்தை பெருமதியாக்கும். காலம் நேரம் பெருமதியானவை. என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதி. ஒவ்வொருடைய நேரம் உங்களுக்கு பெருமதி. எனவே அந்த நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்வோம். எனவே இந்த உலக வாழ்விலே பெரும் அடையாளங்கள் நடப்பதற்கு முன்னால் எங்களை தூய்மையாக ஆக்கிக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து நாளைய மறுமை நாளிலே சுவர்க்கத்தை பரிசா பெறக்கூடிய கூட்டத்திலே எங்களை இறைவா நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களை நல்லோர்கள் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், தஜ்ஜாலுடைய வருகையின் போது நாங்கள் இருந்தால் தஜ்ஜாலை முழுமையாக மறுக்கின்றவர்களாக எங்களை நீ ஆக்கிக் கொள்வாயாக. அப்படியான பலமுள்ள ஈமானை எங்களுக்கு தந்துடுவாயாக. சக்கராத்திலே எங்களுக்கு கலிமாவை தெளிவான முறையில் மொழியக்கூடிய நாவுக்கு சக்தியை கொடுத்துடுவாயாக. நல்ல இடத்திலே நல்ல நேரத்திலே